இன்றொரு கதை. அன்று காலையில் நீதிபதி கணேசன் அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்வதற்காக ரொம்ப அவசரமாக தயாராகிட்டு இருந்தார். அப்போது தன் இளைய மகனின் அலறல் சத்தம் கேட்டுச்சு. பதறிப்போன நீதிபதி பார்த்தபோது தனது மகள் பொம்மை ஒன்றை வச்சுக்கிட்டு அதை தனது தம்பியிடம் கொடுக்காம அடம் பிடிச்சு கொண்டிருந்ததை பார்த்தாரு. சட்டென நீதிபதி தன் மகளை ஓங்கி முதுகில் அடித்து அந்த பொம்மையை தம்பிக்கிட்ட கொடுத்து தொலைச்சாதான் என்ன என்று திட்டினார். அதற்கு அவரோட மக, அப்பா, பொம்மை உடைஞ்சு போய் அதில் இருக்கும் ஆணி வெளியில் தெரியுதுப்பா, ஆணி தம்பியை கீறிடும்னு நான் பொம்மையை கொடுக்கலப்பா அப்படின்னு சொன்னான். தன் மகள் சொன்ன பதிலை கேட்ட நீதிபதி அவசரப்பட்டு ஆத்திரத்தில் தன் மகளை அடித்ததை நினச்சி குற்றவாளி போல உணர்ந்தார். வேதத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது, கோபிக்கிறதற்கு தாமதமாக இருங்கள்னு. நாமும் காரியத்தை முற்றிலும் அறிஞ்ச பின்ப தீர்வு காண்போம்.